தொழில்நுட்பங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் அவலம் இன்னும் பல இடங்களில் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த நிலையை மாற்ற தமிழ்நாட்டில் கழிவுநீர் அகற்றும் பணியில் இயந்திரங்களே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னையில் திருவிக நகர், தேனாம்பேட்டை, அடையார் மண்டலங்களில் பேண்டிகூட் என்ற ரோபோ இயந்திரம் பயன்படுத்தப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. 4 கால்களை கொண்ட வடிவமைப்புடன் கூடிய இயந்திரம் சாக்கடை குழிக்குள் இறக்கப்பட்டு கடினமான கழிவுகளையும் எளிதாக வெளியேற்றப்படுகிறது. இயந்திரத்தின் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் எந்த திசையில் அடைப்பு உள்ளது, எந்த பகுதியில் அதிக கழிவுகள் உள்ளது என எளிதாக திரையில் காண முடிவதாக கூறும் பணியாளர்கள், மனிதர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விஷவாயு அதிகம் இருந்தால் கூட எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கும் என்கின்றனர். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சில்ட்டு வர்றது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியுது. எல்லாத்தோட மெயின் சேஃப்டி. ஏன் சேஃப்டி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறப்போ நிறைய இடத்துல கேஸ் அடித்து நிறைய ஆபத்தெல்லாம் ஏற்படுது. பட் இந்த இதில் இந்த ரோபோட்டிக்ஸ் மூலிமா நம்ம இது பண்ணுறப்போ, பேண்டிகூட் மூலியமாக சில்ட்டு வாடுறப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு அந்த கேஸுடைய அளவு எவ்வளோ இருக்குன்றது நமக்கு மானிட்டரில் நம்மளுக்கு டிஸ்பிளே வந்துடும். அளவுக்கு அதிகமான கேஸ், அதாவது நம்ம மனித உயிருக்கு ஆபத்தாகிற மாதிரி இருக்க கேஸ் இருந்ததுன்னா அங்கே பீப் சவுண்டு வந்துடும். ஸோ நம்ம எச்சரிக்கையாக நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். ஸோ அது ஒன்று. செகண்ட் திங், இந்த பேண்டிகூட் இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டில் 3 கேமரா இருக்குது சார். இது இல்லாமல் மேலே ஒரு கேமரா, 4 கேமரா இருக்குது மொத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேமராவும் தண்ணிக்குள்ளே போகிறப்போ வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ளே போகிறப்போ எந்த இடத்துல சில்ட்டு இருக்குது, எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நமக்கு மேலேருந்தே மானிட்டர் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம மண் எடுத்துடலாம். தொடக்கத்தில் கடினமாக இருந்த பேண்டிகூட் ரோபோ கட்டமைப்பு பல கட்ட ஆய்வுக்கு பின் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் தண்ணீர் பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் கழிவுநீரும் அதிக அளவில் சேர்ந்து விடுகிறது. இதனால் பேண்டிகூட் ரோபோ மூலம் விரைவாகவும் எளிதாகவும் கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு பாதாள சாக்கடைகளை தூய்மைப்படுத்தும் பணிகளை சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. பல்வேறு நவீன வசதிகளுடன் இந்த இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல விஷவாயு தாக்கம் போன்றவற்றிலிருந்து ஊழியர்களை காக்கும் வகையிலும் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செய்தியாளர் பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.